இப்போ அஷ்டம சனி கண்டிப்பாக ப்ராப்ளம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியே ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டாச்சு. எக்ஸாம்பிள் லைவ்ல பார்க்க போறோம். லைவ்ல பார்ப்போம். அவர் ஃபோன் எடுத்து ஓகே நாள், ஏன்னா 2 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். சார் வணக்கம் சார். சார் இப்போ ஃப்ரீயாங்க சார், பார்த்துடலாமா? 2 o'clock கொடுத்துடணும். பார்க்கலாமா? ரைட் சார். இப்போ நான் ஒரு மியூட் போட்டேன். இவருக்கு ஜாப்ல பிரச்சனை, ஜாப் இவருக்கு போயிடுச்சு. அதுதான் இது அவரோட கேள்வியா இருக்கு. அவரோட கேள்வி அதுதான். இப்போ நான் மியூட் போட்டேன், இப்போ அன்மியூட் பண்றேன். என்ன சார் கொஸ்டின் கேட்குறேன், அதை தான் கேட்பார். பார்த்து சார் என்ன இஷ்யூ சார்? ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். சளி பிரச்சனையா, சைனஸா? அப்போ கோச்சாரக்கு இது எங்கே வந்திருக்கு? அவர் டிகிரி கிராஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 40 நாள் இருக்கு, சனி டிகிரியை. இது கண்டிப்பாக இதை வந்து டிலே பண்ண வேண்டாம். ஸோ நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான், முதல் குலதெய்வ கோயில் அதோட வழிபாடு தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வழிபடும் பொழுது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஐயா. ஐயா இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போறீங்க. சனி பகவான் வந்து கரெக்டாக உத்திரட்டாதி அவரோட நட்சத்திரத்திலே வந்துட்டார். அப்போ இன்னும் கொஞ்சம் வீரியமாக தான் இருக்க போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய மீனராசினியர்கள், விரேசனியாக இருக்கக்கூடிய நம்ம மேசராசினியர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் இப்போ தீய பலன்கள் அதிகமாக தரப்போறாரா இந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தனால? ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் சனி மேலே தான் இருக்குது எல்லாத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி, விரயச்சனி, அஷ்டம சனி, பாதக சனி, இந்த இதுலேயே தான் இருக்கீங்க. பட் அதை தாண்டி நிறையா இருக்குது. நம்ம வந்து என்னென்னா, இப்போ அஷ்டம சனியில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது ஓகே. அஷ்டம சனியிலன்னா நான் ஜாலியாக இருந்துருவனா அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை. யாருக்கெல்லாம் வந்து சிம்மம், மேஷம், தனுசுல சனி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை இழப்பு நடக்கும் பிறப்பு ஜாதகத்துல. இப்ப இதுக்கு சனிக்கு சம்பந்தமே இல்லையா? ஏன் நடக்குது? கோச்சார கேது 1-5-9 சனியை பார்க்கும் பொழுது அங்க தொழில் நஷ்டம், வேலை இழப்பு, தொழில் மாற்றங்கள், தொழில் வந்து ப்ரெஷர் போட்டு இவங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த சனி, கோச்சார சனி பிரச்சனையும் பண்ணலையானா அதுவும் பிரச்சனை தான். அது வீரியத்தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடையும் போது ஒரு அளவுக்கு பாதியாகும். வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதிகமாகவும் தான் இருக்குமே தவிர அது ப்ராப்ளம் இல்லாம இருக்குங்கிறத நம்ம சொல்ல வரல. வக்கரம் போது 50%, வக்கரம் இல்லாம இருக்கும்போது 100%. அவர் வீட்டுல உட்காந்துட்டாரு. ஆமா, சாரம் வாங்கி உட்காந்துட்டாரு. அதனாலதான் எல்லாருமே ஒரு டவுட்டாவே கேட்கறாங்க. அதனாலதான் இப்ப நம்ம என்னன்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஏன் கேட்கிறோம்? இப்ப அஷ்டம சனி கண்டிப்பாக ப்ராப்ளம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியே ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டாச்சு. மற்றபடி நம்ம ஏன் ஜாதகம் வந்து நம்ம கேட்குறோம்னா, இப்போ சிம்ம ராசியே இருக்காங்க, நல்ல தசாபுத்தி இருக்குன்னா பெரிய அளவில் நஷ்டம் பிரச்சனை கொடுக்காம ஒரு அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் காமிச்சிட்டு போயிடும். நடக்கிற தசாபுத்தியும் மோசமா இருக்கிற பட்சத்துல இந்த அஷ்டம சனி ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க வராங்கனாலே அவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத நம்மளால பிரசனத்துல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஜாதகம், நீ என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரங்களோ அப்புறம் தான். இப்போ வரும்போதே ஓப்பனா தெரியும். இப்போ நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்தோம், ஒரு 5 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நஷ்டம் தான். மனைவியோட விட்டு பிரிஞ்சிருக்கார். ஸோ தொழில் நஷ்டம், மனைவியுடன் பிரச்சனை, மனைவியோட வாக்குவாதம், மனைவியோட இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு கரெக்டா அப்படின்னு. ஆமாம் சார், இது 2க்கு தான் சார் கூப்பிட்டேன்னு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தையே பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறது? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு என்ன கொஸ்டின் சார் அப்புறம் தான் கேட்பேன். அது எப்படி பிராக்டிக்கலா எப்படி பாசிபிள்? அதாவது என்னன்னா, முதல்ல பிரசனம் இவங்க எதுக்காக கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்காங்க, இந்த டைம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், அந்த டைம்ல எதுக்கு இவங்க போகும்போதே பிரசனத்தை போட்டுட்டு தான் ஜாதகமே ஓப்பன் பண்ணும். உங்களுக்கு நீங்க வர ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சார்ட் போட்ட உடனே அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்கிறது நீங்க சொல்ல முடியும், தாராளமா முடியும். இப்போ அதனால அதுதான் மெயின். இப்போ நம்ம அந்த ராசி லக்னம் அடுத்து நம்ம பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும். கண்டிப்பா. இப்போ நம்ம அதை முதல்ல பிரசனத்தை எடுத்துட்டு தான் ஜாதகத்துக்குள்ளே போவோம். புரியுதுங்களா?
இப்போ உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் வேணா பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் லைவ்ல பார்க்க போறோமா? லைவ்ல பார்ப்போம். அவர் ஃபோன் எடுத்து ஓகே நாள், ஏன்னா 2:00 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். இருங்க ட்ரை பண்ணுறேன். இது கேட்கும்ல, ரெக்கார்ட் ஆகும். கேட்கும். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ ஃப்ரீயாங்க சார், பார்த்துடலாமா? 2:00 கொடுத்துடணும். பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ரைட் சார். இருங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பு டேட் ஆஃப் பர்த் போட்டுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனது தானுங்க? ஆமாங்க சார். ஓகே. சார் மேச ராசி, சிம்ம லக்கணம், கரெக்டுங்களா சார்? கரெக்ட் சார். ரைட் சார். இப்போ நான் அவருக்கு மியூட் போட்டேன். இவருக்கு ஜாப்ல பிரச்சனை, ஜாப் இவருக்கு போயிடுச்சு. அதுதான் இது. அது ஒரு கேள்வியா இருக்கு. அவரோட கேள்வி அதுதான். இப்போ நான் மியூட் போட்டேன், இப்போ அன்மியூட் பண்ணுறேன். என்ன சார் கொஸ்டின் கேட்குறேன், அதை தான் கேட்பார், பார்த்துக்கோங்க சார். என்ன என்ன இஷ்யூஸ் சார்? சார் வேலை ஜாப்க்காக கேட்குறேன் சார். ஜாப் போயிடுச்சா சார்? 1 or 2 months இருக்குமா? ஆமாங்க சார். ஓகே. இப்போ அடுத்து ஜாப் எப்போ கிடைக்கும், அதான் கேள்வி இல்லையா? ஆமாம் சார். 2-3 இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். ம். ஸோ அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்குறேன். ரைட் 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 சார். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பதில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார். சரிங்களா? ஓகேங்க சார். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 35 நாள்லேருந்து 40 நாள் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. தீபாவளி டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஓகே சார். உங்களுக்கு நார்மலா போன தடவை என்ன இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் சேலரி கம்மியாகலாம். பட் அந்த டைம் அதில் போயிருங்க. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ராகுகேது பயிற்சியிலேருந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகே சார். புரியுதுங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய இப்போ போகக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் டெம்பிள் போய்க்கிங்க. ஓகே சார். புரியுதுங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறக்கும், ஒரு லைஃப்பை ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கும், ஒரு நம்மளுடைய இன்கம் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி வைக்கிறதுக்குமான கோயில். ஓகே சார். உடனடியாக அந்த கோயிலுக்கு போங்க. எந்த கிழமையில போகலாம் சார்? நீங்கள் வியாழக்கிழமை போங்க. ஓகேங்க சார். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். இது கண்டிப்பாக இது வந்து டிலே பண்ண வேண்டாம். ஸோ நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான், முதல் குலதெய்வ கோயில் அதோட வழிபாடு தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வழிபடும் பொழுது இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கும். இப்போ நடந்ததுக்கான காரணம் கோச்சார ராகுகேது பயிற்சி மட்டுமே தான் உங்களுக்கு ஜாப் போனதுக்கான காரணம். புரியுதுங்களா? 2 ஆப்ஷன் தான். ஒன்றா ப்ரெஷர் போட்டு ரிசைன் பண்ண வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. என்ன நடந்துச்சு? ப்ரெஷர் போட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு ஜாப் போகணும், அந்த மைண்ட் ப்ரெஷர் இருக்கணும். இப்போ ஆயிருக்கு, அதுக்கான காலகட்டங்கள் வந்துருச்சு. கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நீங்கள் தாராளமாக அடுத்த வரக்கூடிய திசை உங்களுக்கு சனி திசை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்பவும் அடுத்தடுத்த வளர்ச்சி உங்களுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு 6 பேர் 7 பேர் வேலை செய்கிற மாதிரி சூழல் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஆர்டர் போடுற இடத்துல தான் இருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு சாதகமான இடம் இல்லை. காஞ்சிபுரம் மட்டும் நான் சொன்ன கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வந்துருங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பண்ணாலே போதும். வேற என்ன கேள்வி உங்களுக்கு? சார் ஹெல்த் ரிலேட்டடா. ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். சளி பிரச்சனையா, சைனஸா? சளி பிரச்சனை இருக்கு சார். அது அப்படித்தான் இருக்கும். கேது அதை விட்டு விலகும் பொழுது தாராளமாக அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பெல்லாம் ஆடி மாதம் வருதோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு 1 மாதம் 2 மாதம் தாண்டினதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? அவ்வளோதான் சார். ரைட். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ வேலை முடிஞ்சுங்களா? எப்படி கரெக்டா அது நோட் பண்ணி? அதாவது இப்போ நம்ம என்னன்னா முதல்லயே பிரசனம் போட்டுறோம். ம். சனி கவிப்பு, ஓ. உதயாதிபதி 12,
லக்கணத்தை நோக்கி வர்றது பாம்பு, பயங்கர நெருக்கடியில் இருக்கிறாரு, பயங்கர ப்ரெஷர். இவர் அப்பாயின்மெண்ட் வந்து போடுறப்பெல்லாம் வந்து என்ன காரணம்லாம் இல்லை, ஜாதகம் பார்க்கறது தான் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் டைமிங் கொடுப்போம், ஆன்லைனில் பார்ப்போம், வேலை முடிஞ்சு. சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவருக்கு வந்து முடிஞ்சு. இன்னொரு சிலர் அரை மணி நேரம்லாம் போகும். அவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப்பு 4 ஜாதகம்லாம் பார்க்கும்போது போகும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக போகும். இப்போ என்ன பிரச்சனை அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு என்ன பரிகாரம், எந்த கோயில் போகணும், கோயில் வழிபாடு தான் நம்ம சொல்கிறது அதிகபட்சம். இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஹோமம் போட சொல்லுவோம், அது கோயிலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயரை வச்சு போடுங்கன்ற, அவ்வளோதான். இது தாண்டிலாம் ஒன்று ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம ஒருத்தர் இப்போ இவருக்கு ஏன் போச்சுங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேயே சனி. அப்போ கோச்சாரக்கேது எங்கே வந்திருக்கு? சிம்மத்தில் தான். அவர் டிகிரி கிராஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 40 நாள் இருக்குது, சனி டிகிரியை. அது முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், வேலை கிடைச்சாலும் மறுபடியும் கூப்பிடுவார். இந்த மாதிரி பல பேர் நம்ம இந்த தேதியில் இது நடக்கும், இது நடக்காது, இது வாய்ப்பு இல்லை, வேற வேலைகள் பாருங்க. அதாவது கோச்சாரம் வரும்போது கரெக்டாக அந்த பிரச்சனைகள் வந்துருது. கண்டிப்பாக. இப்போ வந்து நிறைய விஷயங்கள், இப்போ என்னவே எடுத்துட்டிங்கன்னா நான் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டேன், டீ காஃபி குடிக்க மாட்டேன். இப்போ ஒரு ஜூன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 2025லேருந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றேன். டீ காஃபி எங்கேயாவது வெளில போனாலும் குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்றேன். நான் சாப்பிடவே மாட்டேன், இது எதையுமே சாப்பிட மாட்டேன். எப்படி நம்ம ஏதோ ஒரு வெளியில் வந்து ஃபங்க்ஷன் போகிறோம்னா கூட அப்படியே ரொம்ப ரேர் லெமன் டீ, சர்க்கரை கம்மியாக போட்டு. எனக்கு சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போது அந்த சுக்கர புத்தி என்ன பண்ணுதுன்னா எனக்கு இனிப்பு எடுக்க வைக்குது. புரியுதுங்களா? கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாவே சாப்பிட்றோம் ஸ்வீட். அதை யாரும் வந்து கூட ஒரு பீஸ் 2 பீஸுங்கிறது சாப்பிட்றோம். டீ காஃபி கேட்குறோம், டீ காஃபியில் ஒன்லி க்ரீன் டீ தான் குடிப்போம். அப்போ ஒரு கிரகம் வரும்பொழுது நம்மளோட ஹேபிட் எப்படி மாறுதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கும். குறிப்பிட்ட ஒரு 4 மாதம் மட்டும் ரொம்ப எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்க மாதிரியே மைண்டு மனநிலை இருக்கும். ஒரு சில 4 மாதம் 5 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளவராக யோசிப்பீங்க. இதை பண்ணி இதெல்லாம் லான்ச் பண்ணி பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும், பிஸ்னஸ் சூப்பராக போகும். இது எல்லாமே அந்த கோச்சாரத்துடைய தாக்கம். இப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் நான் சொன்னேன். ஒன்று ப்ரெஷர் போட்டு வேலையை விட்டு நீங்கள் நின்றுருக்கணும், இல்லைனா வேலையை விட்டு தூக்கியிருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தாண்டி எதுவும் இல்லை. ஏன் அவருக்கு வேற அதிக சம்பளத்துக்கு போகலான்னு விட்டுருக்கலாமே, இன்னொரு இடத்துல ஆஃபர். ஏன் இந்த 2ல் ஆமாம் சார் இதுதான் சொல்கிறாப்புல. ப்ரெஷர் வந்து வேலை இழக்க வைக்க செய்வது கேது சனி, சனிக்கேது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக பார்த்துக்கணும், கேதும் வேலை செய்யும், சனியும் வேலை செய்யும், ராகுவும் வேலை செய்யும், குருவும் வேலை செய்யும். அப்போ இந்த ஒரு மெயினான விஷயம், நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் பண்ணும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நம்ம ஏன் போக சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளைஸ், அதாவது நம்மளுடைய வருமானத்தை ஸ்டேபிளைஸ் பண்ணுறது, எங்கேயும் பிரேக் ஆகாமல் இருக்கிறது, புதிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நிரூபித்து காட்டுவான்னா அந்த கோயில் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை பயன்படுத்தி. ஆமாம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லி அதெல்லாமே நடக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன், யாருக்காச்சும் ஏதாவது சுச்சுவேஷன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா தாராளமாக யோசிக்காமல் கிளம்பி போயிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அழகாக பயன்படுத்தி மேலே வந்துடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துகிறோமா இல்லையான்னு தான் நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்கணும். கண்டிப்பாக. சரி, சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. அதுவும் நம்ம நேயர்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிட்டீங்க. நம்ம இவ்வளோ நாள் தியரியே பேசிக்கிட்டு இருந்தோம், பட் ப்ராக்டிக்கலாகவே உங்களோட ஒரு கிளைண்ட்டை வச்சே நீங்கள் வந்து இதை முன்னாடி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.